வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சர்வைவல் கலந்த ஒரு படத்தை தான் நான் இன்னைக்கு தேடி பிடிச்சி உங்களுக்காண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போனவனை சவப்பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சு அதுவும் மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சு காசு கேட்டு மிரட்டுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அவன் கையில ஒரே ஒரு செல்போன், ஒரு லைட்டர், இது ரெண்டு மட்டும் தான் அவன் கையில இருக்குது. இந்த படம் முழுசும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு கேரக்டர் மற்றும் ஒரே லொகேஷன் தான். இந்த படத்தோட மொத்த கதையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இந்த சவப்பெட்டிக்குள்ள இருட்டாதாங்க போகும். இந்த படத்துக்கு பெருசா பட்ஜெட்லாம் கிடையாதுங்க. ஆனா கதை பாத்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காவே போகும். இந்த படத்தை நீங்க முழுசா பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட கண்ணும் உங்களோட மனசும் கலங்கியே தான் ஆகும். அந்த அளவுக்கு இமோஷனல் சீன்ஸ் நம்ம கூட நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட நேம் பாத்தீங்கன்னா 2007 ரிலீஸ் ஆன பெரிட். வீடியோ போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த சவப்பெட்டிக்குள்ள இருந்தே கண்ணை முழிக்கிறாரு. சுத்தி முத்தி பாக்குறாரு. ஃபுல்லா மயான அமைதியா இருட்டாவே இருக்குது. எதுக்காகனா இந்த சவப்பெட்டிக்குள்ள போட்டு மூடுனதும் அவருக்கு தெரியாது. அந்த சவப்பெட்டியை இந்த மாதிரி மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிருக்கிறதும் அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் மயக்க நிலையில தான் இருந்திருக்காரு. ஸோ இப்பதான் அவர் முழிச்சு பாக்குறாரு. எப்படா நம்ம இந்த பெட்டிக்குள்ள வந்தோம்னு சொல்லி முழிச்சு ரொம்ப திணறாரு. அந்த சைடு இந்த சைடும் நவண்டு முயற்சி பண்ணி பாக்குறாரு. அதே மாதிரி கையில ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடுறாரு. அந்த டைம்ல அவரோட கையில ஒரு லைட்டர் ஒன்று கிடைக்குது. அந்த லைட்டரை ஆன் பண்ணி சுத்தி முத்தியும் பார்க்கும்போது தான் இப்பதான் நம்ம ஹீரோவுக்கே தெரியுது நம்ம வந்து ஒரு சவப்பெட்டிக்குள்ள இருக்கோம் அப்படின்னு. ஆக்சுவலா ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் வேலைக்காண்டி ஈரானுக்கு வந்திருப்பாரு. ஒரு அமெரிக்கன் எப்படா ஈரானுக்கு வந்திருப்பாரு, அதுவும் ஒரு வேலைக்காக செம்ம வறுமையில இருந்திருப்பாரு போல. இவரோட ஒய்ஃப் எவ்வளவோ தடுத்தோம் வேற வழியே இல்லாம வேலைக்காக ஈரான் வந்திருக்காரு. சரி இந்த லைட்டரை தவிர வேற ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி கையை வச்சு தடவி பார்க்கும்போது அப்ப இவர் கையில ஒரு போன் ஒண்ணு கிடைக்குது. அந்த போனை ஆன் பண்ணி பார்க்கும்போது அதுல இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அரபிக் லாங்குவேஜ்ல இருக்குது. ஒரு வழியா அந்த போன்ல டயல் பேடை கண்டுபிடிச்சு 911க்கு கால் பண்றாரு. அந்த கால் எங்க கனெக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கிற ஒரு எமர்ஜென்சி சென்டருக்கு கனெக்ட் ஆகும். அந்த காலை எடுத்த உடனே நான் ஒரு அமெரிக்கன், நான் வேலைக்காண்டி ஈரானுக்கு வந்திருந்தேன். இப்போ என்ன ஒரு சபாப்பெட்டியில அடைச்சு வச்சிருக்காங்க. நான் எங்க இருக்கேன்னு சொல்லி எனக்கே தெரியல. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. என்னால மூச்சு கூட விட முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி இவன் கஷ்டப்பட்டு சொல்லி இருக்கிற வேலையில பாத்தீங்கன்னா பதிலுக்கு அவங்க சாரி சார், எங்களால இப்பெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்க ஒரு அமெரிக்கனா இருந்தாலுமே இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா ஈரான்ல, இதனால எங்களால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல அந்த போன்ல வேற சார்ஜ் ரொம்ப கம்மியா இருக்குது. இவங்களால எந்த கதைக்கும் ஆகாதுன்னு நினைச்சிட்டு அந்த போனை கட் பண்ணிட்டு அவரோட ஒய்ஃப் லிண்டாவுக்கு கால் பண்றாரு. இவர் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணியும் பாத்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் காலை எடுக்கவே இல்லை. அப்புறம் அதே போன்ல ஒரு வாய்ஸ் மெயில் ஒன்று போட்டு விடுறாரு. இந்த மாதிரி ஈரான்ல ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்ல மண்ணுக்கு அடியில புதைச்சு வச்சிருக்காங்க, அதுவும் சவப்பெட்டியில. நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ இந்த மெசேஜை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம எம்பசியில போய் கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெயில் போட்டு விட்டுருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா FBI கால் பண்ணலாம்னு சொல்லி 411க்கு கால் பண்றாரு. அந்த 411க்கு கால் பண்ணி சிக்காகோவோட FBI நம்பர் வேணும்னு சொல்லி அந்த நம்பரையும் பாத்தீங்கன்னா சபப்பெட்டியில நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அந்த நம்பரை கட் பண்ணிட்டு அப்புறம் சிக்காகோவோட FBI நம்பருக்கு கால் பண்ணி இங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாரு. பதிலுக்கு அந்த FBIல இருந்து இவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. டெரரிஸ்ட் அட்டாக்கா, உன்னை எப்படி கொல்லாம விட்டாங்க, உன்னை மட்டும் எப்படி சவப்பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய ஏகப்பட்ட கொஸ்டினா கேக்குறாங்க. உங்களுடைய சோசியல் செக்யூரிட்டி நம்பர் இருக்கா அப்படின்லாம் கேட்ட உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா இப்ப செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அப்படி FBI பேசிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த செல்போன்ல சிக்னல் கட் ஆகி அந்த காலும் கட் ஆயிருது. சரி இப்ப நம்ம வேலை பார்க்குற கம்பெனிக்குனாலும் கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லி கால் பண்றாரு. இவருக்கு நடந்தது எல்லாத்தையும் அந்த கம்பெனிக்காரனுக்கு சொல்லவும் அவனும் பாத்தீங்கன்னா பதிலுக்கு சாரி சார், நாங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண முடியாது, நீங்க எமர்ஜென்சி சப்போர்ட்டிங் டீமுக்கு தான் கால் பண்ணணும்னு சொல்லி ஆப்போசிட்ல சொல்றாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா செம்ம காண்டாயிடுறாரு. என்னோட உயிர் போற நேரத்துல கூட நீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்களா, எனக்கு எமர்ஜென்சி சப்போர்ட் நம்பர்லாம் என்கிட்ட கிடையாது, நீங்களே அந்த காலை கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றான். சரி நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நாங்க காலை கனெக்ட் பண்றோம்னு சொல்லி கனெக்ட் பண்றாங்க. அப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட பெருமைகளை பத்தி ஒரு ரிங்டோன் ஒன்று போகுது. அவருக்கு அப்ப செம்ம காண்டாகுது. ஏன்டா உயிர் போகிற நேரத்துல கூட நீங்க ரூல்ஸை ஃபாலோ பண்றீங்க, இதெல்லாம் ஒரு பெருமையாடான்னு சொல்லிட்டு செம்ம காண்டாகிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கால் பாத்தீங்கன்னா அந்த எமர்ஜென்சி சப்போர்ட்டிங் டீமுக்கு கால் கனெக்ட் ஆகுது. ஹீரோவும் பாத்தீங்கன்னா செம்ம டென்ஷன்ல அங்க நடந்தது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மனப்பாடமா ஒப்பிக்கிறாரு. ப்ளீஸ் சார், நான் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்கிறேன், என்னை எப்படினாலும் காப்பாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த போன்ல சிக்னல் கட் ஆயிருது. மறுபடியும் அவர் டென்ஷனோட உச்சத்துக்கே போயிடுறாரு. கடுப்பாய் கத்துறாரு. சரி இதுக்கு மேல கத்துனோம்னா எனர்ஜி லெவல் குறைஞ்சிருச்சுன்னா நம்ம ஹெல்த்துக்கு தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே அமைதியாகிறாரு. இப்ப அந்த டைம் அவருக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல. அவர் கண்ணுல இருந்து கண்ணீரும் கலங்குது. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது. அவர் அந்த போன்ல ஒரு டயல் பேட்ல ஒரு மிஸ்டு கால் நம்பர் இருக்கிறத பாக்குறாரு. உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணி நான் சோல்ஜர்லாம் கிடையாது, நான் சாதாரண ஒரு வேலை தான் நான் பாக்குறேன், என்ன கடத்தி வைக்கிறனால உங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது, என்கிட்ட ஒரு பைசா கூட கிடையாதுன்னு சொல்லி அவரோட சோக கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி இவன் யாருக்கிட்ட
யார்கிட்ட பேசுறான்னு சொல்லி பார்த்தா இவனை ஒரு மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கான் இல்லையா, ஸோ அவன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த போன்ல பேசுறவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு $5 மில்லியன் எனக்கு கொடுத்தா நான் உன்னை காப்பாத்துறேன், இல்லைன்னா நீ அங்கேயே கடந்து சாவுன்னு சொல்லிட்டு அந்த போனை கட் பண்ணிடுறான். அந்த டைம் நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்பதான் சரி நம்ம ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த கால் பண்றான். ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்னா என்னன்னா, இப்ப அமெரிக்கால இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. அதாவது அந்த ஸ்டேட்டோட மக்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. இப்போ இதுல என்ன ட்விஸ்ட்னா, ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்டோட நம்பர் எதுவும் தெரியாது. சோ ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நம்பரை கேட்க ட்ரை பண்றாரு. ஹீரோ இப்போ ஒரு பொண்ணு கிட்ட பேசுறாரு. ஆனா இங்க நடந்த கதை எதுவுமே சொல்லல. பதிலுக்கு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பயங்கரமா இவனை வெறுப்பேத்துது. இங்க பாரு, நான் உன் கூட சண்டை போடுறதுக்குலாம் இப்ப எனக்கு நேரம் இல்ல, நான் ஒரு இக்கட்டான இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன், பயங்கரமா கத்துறான், ஒழுங்கு மரியாதையா அந்த நம்பரை கொடு அப்படின்னு. அப்படியா, அந்த நம்பர்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த போன் அவ கட் பண்ணிடுறா. மறுபடியும் டென்ஷனோட உச்சத்துக்கே போயிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு மறுபடியும் கால் பண்றாரு. இங்க பாரு, நான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டியிருக்கேன், எனக்கு இப்ப அவங்களால மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும், எனக்கு அந்த தயவு செஞ்சு அந்த நம்பரை கொடுன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்கறான். சரி புடின்னு சொல்லி கடைசியா அந்த நம்பரை அவ கொடுத்துட்றா. அப்புறம் அவளை கெட்ட வார்த்தையில அசிங்கமா திட்டிட்டு அந்த போனை அவன் கட் பண்ணிடுறான். அவன் அந்த காலை கட் பண்ண அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து கால் பண்றாங்க. இவன் என்னதான் சொல்ல வரான்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, ஆக்சுவலா நான் ஒரு யூஎஸ் சிட்டிசன், ஆனா ஈரான்ல வேலைக்காண்டி போனேன், திடீர்னு ஒரு கலவரத்துல என்னை பிடிச்சு ஒரு சவப்பெட்டிக்குள்ள வச்சு இப்ப என் மண்ணுக்கு அடியில என்ன புதைச்சு வச்சிருக்காங்க, அப்படி என்ன வெளியே விடணும்னா $5 மில்லியன் கேக்குறாங்க, இதை நம்ம கவர்மெண்டால கொடுக்க முடியுமான்னு சொல்லி அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டிடம் இவன் கேட்கறான். சாரி சார், இந்த மாதிரி பாலிசி எல்லாம் நம்ம கவர்மெண்ட்ல கிடையாதுன்னு அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இப்ப அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. சரி கொடுக்க முடியாதுனாலும் பரவாயில்ல, என்ன எப்படினாவது காப்பாற்ற முடியுமான்னு சொல்லி கேட்கறான். எங்களால காப்பாற்ற முடியாது சார், இந்த பனை கைதிகள் எல்லாம் காப்பாத்துறதுக்கு ஒரு டீம் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கிட்ட உங்களை கனெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க கிட்ட கனெக்ட் பண்றாங்க. அப்படி கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நடந்தது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சலிக்காம அப்படியே சொல்றான். யாராவது ஹெல்ப் பண்ணி என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி சொன்னவும், கவலைப்படாதீங்க சார், நாங்க உங்களை காப்பாத்திடுறோம், ஆனா போனை மட்டும் சுவிட்ச் ஆஃப் ஆகாம பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கொஞ்சம் நம்பிக்கையா பேசுறாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த கிட்னாப்பர் கிட்ட இன்னொரு கால் ஒன்னு வருது. ஹீரோ இவங்க கிட்ட அந்த கிட்னாப்பர் தான் இப்ப எனக்கு கால் பண்றான், அவங்க கிட்ட நான் என்ன சொல்லணும்னு சொல்லி கேட்கறான். இப்ப அந்த கிட்னாப்பர் உங்ககிட்ட என்ன டிமாண்ட் வைக்கிறான்னு சொல்லி கேட்டு சொல்லுன்னு சொல்லி அந்த காலை அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் கட் பண்ணிடுறாங்க. இப்ப கிட்னாப்பர் ஹீரோ கிட்ட வந்து, உனக்கு கொடுத்த அந்த 2 மணி நேரம் முடிஞ்சது, நீ காசை ரெடி பண்ணி வச்சிருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்கறான். என்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷனுக்கெல்லாம் $5 மில்லியன் இந்த கவர்மெண்ட்லாம் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும் போது கிட்னாப்பர் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட, உன் காலு கிட்ட ஒரு லெட்டர் ஒன்று கிடக்கும், ஸோ அதை எடுத்து நல்லா படிச்சுட்டு எனக்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றான். மறுபடியும் நம்ம ஹீரோ அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி கிட்னாப்பர் ஒரு வீடியோவா என்கிட்ட ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப சொல்றான், நான் அனுப்பட்டுமா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நீங்க அந்த மாதிரிலாம் அனுப்புனீங்கன்னா இது ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் த்ரெட்டா மாறிடும், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு வேலையை பத்தி தான் கவலையா இருக்கு, இங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்கள பத்திலாம் உங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லி சொல்றான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க போன வாரம் கூட ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை நாங்க காப்பாத்தினோம் அப்படி சொல்லும்போது, அப்படியா அப்போ அவன் பேர் என்னன்னு சொல்லி டக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லவும், அவங்களும் மார்க் ஒயிட் அப்படின்னு சொல்ல இவன் கையில இருந்த பென்சிலை வச்சு அந்த சவப்பெட்டிக்குள்ள மார்க் ஒயிட்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறான். ஆல்ரெடி நீங்க கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் வச்சு நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லி இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் நாங்க ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனா உங்க போனை மட்டும் ட்ராக் பண்ண முடியல, அதையும் கூடிய சீக்கிரத்திலே நாங்க ட்ராக் பண்ணிடுவோம், கவலையே படாதீங்க, உங்களை நாங்க சீக்கிரமா காப்பாத்திடுவோம். அந்த ஆபீசர் பாத்தீங்கன்னா ஹீரோவுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவுக்கு அவங்க அம்மா கிட்ட பேசணும் போல இருக்கிறதுனால அவங்க அம்மா கிட்ட இப்ப பேசுறாரு. ஆனா இங்க நடந்த விஷயம் எதுவுமே சொல்லல. மறுபடியும் அந்த கிட்னாப்பர் கிட்ட இருந்து இவருக்கு கால் வருது. நான் சொன்ன வீடியோ எங்கன்னு சொல்லி கேட்கறான். இந்த டைம்ல ஹீரோ ஏதோ சொல்லி சமாளிச்சிடறாரு. பின்னாடியே இன்னொரு மெசேஜ் ஒன்னு வருது. அந்த போனுக்கு ஒரு இமேஜ் ஒன்னு வந்திருக்கு. அதை யார் அனுப்பிச்சிருக்கான்னு பார்த்தா கிட்னாப்பர் தான் அனுப்பிச்சிருக்கான். அது என்ன இமேஜ்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணோட தலையில கன்னை வச்சு ஒரு போட்டோ ஒன்னு அனுப்பிச்சு விட்டுருக்கான். உடனே ஹீரோ அந்த கிட்னாப்பருக்கு கால் பண்ணி, அவளை தயவு செஞ்சு எதுவுமே பண்ணிடாதீங்க, அவளுக்கு 2 குழந்தை இருக்கு, அவ ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிரான். சரி நீ சொல்றதெல்லாம் நான் செய்யறேன், இப்போ உனக்கு வீடியோ தானே வேணும், வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல அவன் என்னென்ன எழுதியிருக்கானோ அதெல்லாம் ஒரு வீடியோ மாதிரி எடுத்து இப்ப கிட்னாப்பருக்கே அதை ஷேர் பண்றான். அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாவே போகுது. அப்படியே கொஞ்சம் லேட் ஆயிருது. ஹீரோவும் பாத்தீங்கன்னா அப்படியே அவன் டயர்டிலேயே கொஞ்சம் தூங்கிடுறான். அப்படி அவன் தூங்கிக்கிட்டு இருந்தவனுக்கு பாத்தீங்கன்னா அவன் காலு கிட்ட ஏதோ ஊறுற மாதிரி இருந்த உடனே அவன் கால் பக்கத்துல ஒரு டார்ச் லைட் எடுத்து இப்ப லைட்டை ஆன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அந்த பெட்டிக்குள்ள ஒரு பாம்பு ஒன்று வந்திருக்கு. அப்புறம் லைட்டா கையில இருக்கிற ஆல்கஹால் எடுத்து அதுல நெருப்பு மூட்டி அதை விரட்டி விட்டுறாரு.
எடுத்துடுறாரு. அப்புறம் மறுபடியும் கிட்னாப்பர் கிட்ட இருந்து கால் வருது. அந்த போன் எங்க இருக்குதுன்னு பார்த்தா அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல கிடக்குது. அப்படி எடுக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆல்கஹால் கீழே கொட்டி மறுபடியும் தீ அதிகமா எரிய ஆரம்பிச்சிருது அந்த பெட்டிக்குள்ள. ஏண்டா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பிரச்சனை தாண்டா வரும். அப்புறம் அந்த பெட்டிக்குள்ள அங்கங்க கிடக்கிற மண்ணெல்லாம் எடுத்து அந்த எரியிற நெருப்பு மேல போட்டு அதை அணைச்சு அந்த போன் காலையும் எடுத்து அட்டன் பண்ணி பேசிடுறாரு. அதுல பாத்தீங்கன்னா மை நம்பர் சொல்லி ஒரு நம்பர் சேவ் ஆயிருக்குது. அதாவது இவர் கையில வச்சிருக்கிறது ஒரு நம்பரு. இப்போ அந்த நம்பரை தன்னோட ஒய்ஃபுக்கு வாய்ஸ் மெசேஜா போட்டு அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்புறம் கிட்னாப்பர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்குது. என்ன மெசேஜ்னு இதுல ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு. அப்போ நம்ம ஹீரோ தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த போன் காலை எடுத்து லேட் ஆகுனனால அவன் கண்ணை வச்சு ஒரு பொண்ணை மிரட்டிக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த பொண்ணை சுட்டு கொன்னு ஒரு வீடியோ எடுத்து இப்ப அனுப்பிச்சு விட்டுருக்கான். இதை பார்த்த ஹீரோ செம்மையா டென்ஷன் ஆயிடுறான். அப்போ கையில ஒரு குட்டி கத்தி வேற வச்சிருக்கான். அதை நம்மளே அறுத்து சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா நம்மளை தேடி ஒரு டீம் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. அவங்க எப்படி நம்மளை காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி நாங்க அந்த வீடியோவை போட வேண்டாம் தானே சொன்னோம், எதுக்கு நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டோம். எனக்கு வேற வழி தெரியல, நான் போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சிச்சுவேஷனு, அதனால தான் நான் அப்லோட் பண்ணேன்னு சொல்லி சொல்றான். சரி, உங்களை தேடி எங்களோட டிபார்ட்மெண்ட் ஆட்கள் ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்க, போனை மட்டும் சுவிட்ச் ஆஃப் ஆகாம பாத்துக்கோங்க, நம்பிக்கையோட இருங்க, நாங்க உங்களை காப்பாத்திரோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரம் ஹீரோவுக்கு இன்னொரு கால் ஒன்று வருது. அது எங்கன்னா அவர் வேலை பார்த்த கம்பெனில இருந்து உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டோம், நீங்க இந்த கம்பெனியை விட்டு வெளியே போகாம இருந்திருந்தா நீங்க தீவிரவாதி கிட்ட மாட்டாம இருந்திருப்பீங்க, சோ நீங்க ரூல்ஸை பிரேக் பண்ணனால உங்களை வேலையை விட்டு தூக்கிடுறோம். இவர் கம்பெனியை விட்டு வேலையை தூக்குற சமயத்துல இவர் உயிரோட இருக்கிறதுனால இவர் செத்ததுக்கு அப்புறம் கிடைக்க வேண்டிய இன்சூரன்ஸ் அமௌண்ட் கூட இப்ப இவருக்கு கிடைக்காது. கூடவே இந்த கம்பெனில இருந்து கிடைக்கக்கூடிய எந்த பெனிஃபிட்டும் பாத்தீங்கன்னா இவருக்கு எதுவுமே கிடைக்காது. அப்படி சொல்லி அந்த போனையும் கட் பண்ணிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அப்படியே மனம் உடஞ்சு போயிடுறாரு. அப்படியே ஒண்ணுமே பேசாம ரொம்ப சைலண்டா அந்த பாக்ஸ்குள்ள அப்படியே கிடக்குறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவுக்கு அந்த கிட்னாப்பர் கால் பண்றான். உன்னோட கையில இருக்கிற கட்டை விரலை கட் பண்ணி எனக்கு வீடியோவா அனுப்பிச்சு விடு, இல்லாட்டி உன்னோட ஃபேமிலியை மொத்தமா நான் கொன்றுவேன்னு சொல்லி அவனோட ஃபேமிலி அட்ரஸை கரெக்டா சொல்றான். இவனும் பாத்தீங்கன்னா ரொம்ப மிரண்டு போயிடுறான். அவன் அந்த காலை கட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அந்த சவப்பெட்டியில லைட்டா விரிசல் விழுந்து மேல இருக்கிற மண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள கொட்ட ஆரம்பிச்சிடும். ஹீரோவுக்கு இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு, நம்ம சாவதான் போறோம், நம்ம ஃபேமிலினாலும் நம்ம காப்பாத்திரலாம், வேற வழியே இல்லைன்னு நினைச்சிட்டு அவன் வாயில நல்ல ஒரு பெரிய துணியை வச்சு அடைச்சிட்டு அந்த மொபைல்ல கேமராவை ஆன் பண்ணி அவங்கிட்ட இருந்த கத்தியை வச்சு அந்த கட்டை வரல அறுத்து அதை வீடியோ எடுத்து அவன் அனுப்பிச்சு விட்டுறான். அந்த வழியில பாத்தீங்கன்னா கத்துறான், கதறான், துடிக்கிறான். கொஞ்ச நேரத்துல அந்த சவப்பெட்டியை திறக்கிற மாதிரி சவுண்டும் கேக்குது, அங்க ஒரு வெளிச்சமும் அடிக்குது. ஹீரோ சரி நம்ம காப்பாத்தப்பட்டோம்னு சொல்லி நினைச்சிட்டு அப்படியே கண்ணை திறந்து முழிச்சு பாக்குறான். அது ஒரு கனவு. உண்மையிலேயே அங்க என்ன நடக்குதுன்னா அந்த சவப்பெட்டி மேல விரிசல் ஆகி இன்னும் நிறைய மண் அந்த பெட்டிக்குள்ள விழுந்துகிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆளும் இப்ப ஹீரோவுக்கு கால் பண்றாரு. இன்னும் 2-3 நிமிஷத்துல இந்த பெட்டி ஃபுல்லா மண்ணு நிறைஞ்சிரும், அதுக்குள்ள என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லும் போது அதுக்கு அந்த ஆபீசரு இல்ல நீங்க கவலையே படாதீங்க, நாங்க ரொம்ப கிட்ட வந்துட்டோம், உங்களை கண்டிப்பா காப்பாத்தியே ஆவோன்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோவுக்கு ஹீரோவோட ஒய்ஃப் கால் பண்றாங்க. அழுதுகிட்டே பேசுறாரு, நீ கவலைப்படாத, என்னை காப்பாத்துறதுக்கு ரெஸ்கியூ டீம் வேற வந்துகிட்டு இருக்காங்க, நான் எப்படியும் காப்பாத்தப்பட்டுருவேன்னு சொல்லி சொல்றான். அந்த நேரத்துல அந்த பெட்டிக்குள்ள வலிற மண்ணு பாத்தீங்கன்னா இவர் காது வரைக்கும் நிரம்பிருச்சு. அந்த டீமுக்கு போன் பண்ணி எப்படியாச்சும் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி சொல்றாரு. இல்ல வந்துட்டோம் நாங்க ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம், பெட்டியெல்லாம் பார்த்துட்டோம், நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்படியே அந்த பெட்டியை ஓபன் பண்ற சவுண்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு அப்படியே கேக்குது. அவர் அப்படியே கொஞ்சம் ஹாப்பியா ஆயிக்கிறாரு, நம்ம காப்பாத்தப்பட்டுருவோம்னு நினைச்சிட்டு. ஆனா அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஓ மை காட் அப்படின்னு சொல்லி அந்த போன்ல ஒரு வாய்ஸ் ஒன்னு கேக்குது. என்ன ஆச்சுன்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது சாரி சார், அந்த பாக்ஸ்ல இருக்கிறது நீங்க இல்ல. சரி அது யாருன்னு சொல்லி கேட்கவும் கவலையே படாத, உன்னை காப்பாத்திடுவோம், ஏற்கனவே இந்த மாதிரி ஒருத்தனை காப்பாத்திருக்கணும்னு சொன்னாங்கல்ல, அப்படி காப்பாத்தினவன்னு சொன்னவன் தான் அங்க செத்து போய் கிடக்குறான். அதாவது அந்த ஆபீசர் பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் இவங்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான். ஆபீசரும் பாத்தீங்கன்னா வெரி சாரி, ஏதாவது ஒன்று தப்பு நடந்துருச்சு. ஸோ ஹீரோவுக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு நம்மளை காப்பாற்ற முடியாதுன்னு. இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த போன் அப்படியே கட் பண்ணிடுறாரு. அந்த நிரம்பிக்கிட்டு இருக்க மண்ணு மேல கையில வச்சு அந்த லைட்டர் ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே படுத்துக்கிறாரு. அந்த மண்ணும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெட்டி ஃபுல்லா நிரம்பிடுது. அப்படியே கடைசியில நம்ம ஹீரோ அப்படியே மூழ்கியே செத்துடுறாரு. யாரா இருந்தாலும் ஒரு தோல்வியை ஏத்துக்கலாம், ஆனா கடைசி வரைக்கும் உங்களை காப்பாத்திரும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்து கடைசியில துரோகம் பண்றாங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகத்தை யாராலையுமே தாங்க முடியாது. அந்த ஹீரோ இதுக்கு மேலேயும் நம்மளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அந்த நேரத்துல போன் காலை கட்
ஆக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு இமோஷனல் கனெக்ட் ஆகுங்க. அந்த கிட்னாப்பரும் பார்த்தீங்கன்னா ஒரு சுயநலத்துக்காகவும் அந்த கண்ட்ரியோட சுயநலத்துக்காகவும் அந்த ஆஃபீஸரோட சுயநலத்துக்காகவும் பாவம் ஒருத்தன் கண்ட்ரியை விட்டு இன்னொரு கண்ட்ரிக்காக வேலைக்காண்டி வந்தவன் மாட்டி கடைசி சின்ன பின்னமா செத்து போயிடுறான். கடைசி வரைக்கும் அவனை நம்ப வச்சு கடைசி பேங்க் ஸ்டாம்ப் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை கண்டிப்பா யாராலையும் தாங்க முடியாது. உண்மையிலேயே இந்த படத்துல ஹீரோ சாகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மனசு உருக்குற மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த படம் ஒரே ஸ்பாட்ல வச்சு எடுத்திருந்தாலும் அடுத்தடுத்து ஃபோன் கால்லேயே தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனா ஹீரோ படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட நெஞ்சு உருகுற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.